தவமே ஜெயம். நேயர்களுக்கு வணக்கம். அன்பு என்றால் என்னவென்று பாருங்கள். அன்புன்னா என்ன? சூரியன் நம் மீது பிரதிபலன் பார்க்காமல் காட்டுவது பேர் தான் அன்பு. சூரியனுக்கு ஏதாவது நல்லவன் கெட்டவன் என்று ஏதாவது பிரதிபலன் பார்க்குதா? இவர் நல்லவர், அவர் கெட்டவர், இவருக்கு ஒளியை கொடு, அவருக்கு ஒளியை கொடுக்காத அப்படின்னு செய்தா? அப்படி பார்ப்பதில்லை. பாரபட்சம் இல்லாமல் காட்டுவது, பிரதிபலன் இல்லாமல் காட்டுவது பேர் தான் அன்பு. ஒன்றில் ஒன்றி இணைவு என்று பொருள். சிறு குழந்தையோடு நாமும் குழந்தையாக விளையாடுவோம், அதனோடு இணைவது, அதற்கு பெயர் தான் அன்பு. அன்பே சிவம் என்றால் சிவத்தோடு இணைவது. அன்பு என்பது பாரபட்சம் இல்லாது. சிவம் பிரம்மம் பாரபட்சம் இல்லாமல் தானே இருக்குது பிரம்மம். யாராவது பாரபட்சம் பார்க்குதா? பிரம்மம் இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவருக்கு தான் ஒளி கொடுக்கணும், அவருக்கு ஒளி கொடுக்கக்கூடாதுன்னு எதாவது கேட்குதா? பாம்புக்கும் ஒளி கொடுக்குது, பசுவுக்கும் ஒளி கொடுக்குது, அதுக்கும் உயிர் கொடுக்குது, இதுக்கும் உயிர் கொடுக்குது. அப்படி பாரபட்சம் இல்லாமல் காட்டுவது பெயருக்குத்தான் அன்பு. பாரபட்சம் இல்லாமல் எல்லோரிடமும் கருணை பொழிவதால் அதற்கு அன்பு என்று சொல்லி அன்பே சிவம் என்று கூறினார். அதை விடுத்து நம் உறவுகளுடன் சுயநலத்துடன் பழகுவது அன்பு ஆகாது. காடே திரிந்தென்ன, பட்டினத்தார் சொல்கிறார், காடே திரிந்தென்ன, காற்றே புசித்தென்ன, கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன, உள்ளன்பின் பிளாதார். நீ காடே சுற்றினாலும் சரி, காற்றே புசிச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்லை கந்தை கட்டியை கட்டிட்டு சுற்றினாலும் சரி, பிரயோஜனம் இல்லை. என்ன பிரயோஜனம் இல்லை? உள்ளன்பில்லாதார். உள்ளே அன்பில்லாதார், அன்போடு கலக்க முடியாதவர். உள்ளன்பில்லான்னா அவருக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த அன்போடு அவர் கலக்காதவர், பிரம்மத்தோடு கலந்து இருக்க வேண்டும். எதை செய்தாலும் உள்ளன்பில்லாமல் செய்தால் பலன் இல்லை என்று கூறுகிறார். உள்ளன்பில்லாதார் என்றால் உள்ளே அன்போடு இணைவது, சிவத்தோடு இணைவது என்று பொருள். இப்பொழுது அன்பு என்றால் என்னவென்று புரிகிறதா? அன்பு என்பது கலப்பது, ஒன்றோடு ஒன்றுவது தான் அன்பு. மக்களிடம் காட்டுவதற்கு பேர் கருணை. உடல் விழித்திருந்தால் ஆத்மா மறைந்துவிடும், ஆத்மா விழித்திருந்தால் உடல் மறைந்துவிடும். ஆத்மா என்றால் பிரம்மம் என்று பொருள். தூக்கத்தில் நீ எதையும் அறியவில்லை, உனது உடலையே நீ மறக்கிறாய். விழிப்பில் உடலை தவிர அனைத்தையும் மறைக்கிறாய். திருமந்திரம் கூறுவதை பாருங்கள். ஆன மனமும் அறிகின்ற புத்தியும் ஊனை இழந்து நின்ற உள்ளே உயிர் பெய்தி, தானம் இழந்து தயங்கியவாறு போல் ஊனை இழந்து சுளுத்திதாமே. அப்போ என்னது? ஆன மனம், அறிகின்ற புத்தி, இதெல்லாம் என்னாச்சு? ஊனை இழந்து நம் தேகத்தை இழந்து விட்டால் நின்று உள்ளே உயிர் பெய்தி. அப்போ தான் உயிர் பெய்தி, உயிர் வரும். தானம் இழந்து தயங்கியவாறு போல். அப்போ ஊனை இழந்து சுளுத்தி தாமி. சுளுத்தின்னு என்னது? அந்த நிலை. சுளுத்தி நிலையில் இருக்கிறார் அப்படின்னா 7ஆம் நிலை 6ஆம் நிலை இப்படி போகிறது தான் சுளுத்தி நிலை. சுளுத்தியில் நமக்கு உறக்கம் வருகிறது. சுளுத்தி எப்போது வருகிறது? மனமும் புத்தியும் செயல்படாமல் இருக்கும்போது சுளுத்தியில் நமது புலன் செயல்பட்டு உறக்கம் உண்டாகிறது. விழித்தவுடன் நமது மனமும் புத்தியும் வேலை செய்கிறது. உடல் உடனே தயாராகிறது. திருக்குறளில் 339 குறளை சொல்கிறார். தூங்குவது போன்றது இறப்பு, தூங்கி விழுப்பது போன்றது பிறப்பு. இறப்பையும் பிறப்பை எப்படி சொல்கிறது? தூங்குறது. எங்கே தூங்குனீங்கன்னா நீங்கள் எல்லாம் மறந்துடுறீங்களா? உங்கள் உடம்பு, உங்களுடைய துன்பம், உங்களுடைய வலி வேதனை, நீ உங்கள் வீடு, மனைவி, மக்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகமாக இருக்குது. தூங்கும்போது எதுவுமே இல்லை. அப்போ எங்கே இருக்கிறீங்க? பிரம்மத்தில் இருக்கிறீங்க தூங்கும்போது. அப்போ தூங்கி முடிச்சோன்னே என்ன ஆகுது? உடனே உடலுக்கு வந்துடுறீங்க. உடலுக்கு வந்தோடனே என்ன ஆகுது? எல்லாமே உங்களை பற்றிக்கிறது. உடம்புல உள்ள எல்லாமே மனம், புத்தி, செயல் எல்லாமே உங்களை பற்றி விடுகிறது. அப்போ பிறப்பாயிருக்கு. அப்போ இறப்பையும் பிறப்பையும் எப்படி சொல்கிறாரு? தூங்குறதை இறப்பும், விழிப்பதை பிறப்பும் என்று கூறுகிறார். குறவஞ்சியில் சொல்கிறாரு பாருங்கள். இந்த உடலுக்கு உயிர் வந்ததெப்படி சிங்கி, அது தொந்தி நடுக்குழி தொப்புலடா சிங்கி. நமது உயிர் எங்கே இருக்கிறது கூறுகிறார் பாருங்கள். தொப்பில் வழியாக நடுக்குழி என்று கூறுகிறார். நடுக்குழி என்றால் நடுநாடி, சுழுமுனை நாடி என்று பொருள். அங்குதான் நமது உயிர் உள்ளது. இந்த உயிருக்கு பாதுகாப்பாக 9 நவக்கிரகங்களும் அங்கு உள்ளவர்கள் என்று பார்ப்போம். ஸ்தூல தேகம் அன்னதேகம், சக்தியாக சந்திரன், சூட்சும தேகம் சூரியன் சிவமாகும், நாசியிடம் குருவாகும். அதனால தான் குருவிடம் சரண்புகு என்று கூறினார்கள். நாசியில் வரும் காற்றை கவனித்தால் குருவருள் பெறலாம். வாய் நாக்கு சுக்கிரன் சுவையை கொண்டு உன்னை மயங்க வைப்பார். செவ்வாய் அக்னியாக புருவ மையத்தில் இருப்பார். வாயு புதன் சரீரத்தில் பரிசமறிதலும் ஆக இருப்பார். சனி பகவான் செவியாக இருக்கிறார். கண்ணுக்கு புலப்படாத ஓசையை அவரே அறிவார். தலைக்கு கீழ் ராகுவும் மூலாதாரத்தில் கேதுவும் இருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. உடலுக்கு உணவு உண்டவுடன் எப்படி மலமாக மாறுகிறதோ,
மனதிற்கு ஆசை எனும் உணவு உண்டவுடன் துன்பமாக மாறும். துன்பமும் இன்பமும் உன் கையில்தான் உள்ளது. இறைவன் யாருக்கும் இன்ப துன்பத்தை கொடுப்பதில்லை. நம் கோள்களும் சூரியனை சுற்றி வருகிறது. நவக்கோள்களும் சூரியனை சுற்றி வருகிறது. ஆனால் சூரியனோ ஒரு மையம் புள்ளியை சுற்றி வருகிறது. அந்த கரும்புள்ளியாக இருந்து அனைத்து கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் ஈர்த்து சுழற்றி வருகிறது. அந்த கரும்புள்ளியே நமது முன்னோர்கள் சிவலிங்கமாக வடிவம் கொடுத்து உலகம் அதன் இயக்கத்தில் இயங்குவதாக கூறினார்கள். அந்த மையப்புள்ளியின் வடிவமே சிவலிங்க ரூபம். அந்த மையப்புள்ளி நமது தேகத்திலும் உள்ளது, எல்லா விதையிலும் உள்ளது. ஒரு கோழி முட்டையை அவித்து விட்டு பாருங்கள், அந்த மஞ்சள் கருவு நடுவில் ஒரு புள்ளி தெரியும். இப்படி தான் அண்டத்தில் உள்ளது, பிண்டத்திலும் உள்ளது. அந்த புள்ளியில் உங்கள் எண்ணத்தை குவியுங்கள், சிவத்தை அடையலாம். பாலை தயிராக்கி மோராக்கி அதை கடைந்தால் வெண்ணெய் வருவது போல இறுக்கமான காற்றின் சுழற்சியால் துகள்கள் அனைத்தும் கூடி வெண்ணெய் போல் அண்டங்களும் விண்கற்களும் உண்டாகிறது. பிற யுக முடிவில் வெப்பத்தினால் அனைத்தும் உருகிவிடும். எரிமலை போல் இது பரிணாமத்தின் கோடு. இந்த பூமியில் இதுதான் நடக்கிறது. இங்கு நீயும் பொம்மை, நானும் பொம்மை, சிலையும் பொம்மை, வணங்குபவனும் பொம்மை. இந்த பொம்மைக்கு உணர்வுகள் உண்டா? உணர்வுகள் அறிய முடியுமா? எதுவும் இந்த உடல் அறியாது. இரத்த அணுக்களின் வேகத்தினால் நீ உணரப் பெறுகிறாய். அது நின்றுவிட்டால் நீ எதையும் உணர முடியாது. உன்னுடைய உணர்வுகளாலும் எண்ணங்களாலும் அறியப்படும் ஒரே பொருள் பிரம்மமே. அதை மட்டும் நேசியுங்கள். பொம்மைகளை வீணாக நேசித்து பொம்மைகளாக போய்விடாமல் உயிரை பற்றி நேசித்து உயிராயிருங்கள். தோன்றி மறையும் எதன் மேலையும் பற்று வைக்காதீர்கள். அண்டமும் அண்டத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் தோன்றி மறையக்கூடியவை. தோன்றி மறையாத ஒரே பொருள் உள்ளது, அது பிரம்மம். அதை பற்றி அதனை சார்வதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. வாங்கி வந்த வரத்தை மாற்ற முடியாது. தாய் தந்தை உடன் பிறந்தோர் இவர்களை மாற்ற முடியுமா? ஆனால் வாங்க போகும் மரத்தை மாற்றலாம். பாவம் புண்ணியம் பிறப்பு இறப்பு என்று வருபவைகளை யாவற்றையும் மாற்றலாம். உன் எண்ணத்தாலும் குணத்தாலும் மாற்றலாம். ஆதிசங்கரர் கூறுவதை கேளுங்கள். உள்ளத்தின் ஆழத்தில் ஊடிருக்கும் பிரம்மத்தை புலன்களால் அறிய முடியாது. உண்மையான குருவின் கருணை நிறைந்த உபதேசித்தால் ஏற்படும் ஞான விழிப்பால் தான் அறிய முடியும். உள்ளத்தில் ஊடுருவும் புலன்களை நிறுத்திவிட்டால் பிரம்மம் புலப்படும். கலங்காத நீரில் அனைத்தும் தெளிவாக தெரிவது போல் உள்ளம் தெளிவானால் அனைத்தும் புலப்படும். உள்ளம் தெளிவானால் என்ன அர்த்தம்? விடைகளுக்கெல்லாம் பதில் தெரிவது என்று அர்த்தம் இல்லை. கேள்வியும் பதிலும் இல்லாமல் வெறுமனே இருப்பதுதான் உள்ளத்தின் தெளிவு. வணக்கம்.